வணக்கம் நண்பா. நமது தமிழக வெற்றி கழக தளபதி அவர்கள் சென்ற வாரம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பேசியிருந்தார், திருவாரூர்லேயும் பேசியிருந்தார். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதிலடி மற்ற கட்சி கழகத்துக்கு பார்த்திங்கன்னா இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் கூட அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க கூட்டம். ஆனால் எந்த ஒரு பணத்தையும் எதிர்பாராமல் நம்ம தளபதியோட ஒரு உடன்பிறவா சகோதர சகோதரிகளாக தான் நம்ம ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா எல்லா விதத்துலையும் ஒரு உறவாகத்தான் நம்ம அவரை பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு தலைவரை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் சும்மா கூத்தாடிக்கு கூட்டம் அப்படின்னா சொல்கிறாங்க. கூத்தாடி அப்படின்னா அப்போ எம்ஜிஆர் யார்? அவர் கூத்தாடி இல்லையா? கலைஞர் மட்டும் என்ன பண்ணார்? திரைப்படத்துறையில் வேலை செய்யலையா? அப்போ அவங்க பேரன் உதயநிதி அவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திரைத்துறையினுடைய வெளிச்சத்தெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ கூத்தாடிங்கிறது நம்ம எப்படி பேசுகிறோம், அதாவது ஒரு ஒரு மனிதர் ஒரு உயரத்துக்கு வருகிறார் என்றால் அதை நாம் வரவேற்க வேண்டும். மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிற நம்ம அதை மதிக்க வேண்டும். தடைகள் நிறைய போட்டு தடைகளை தாண்டி வருவது தான் ஒரு தலைவனுக்கு அழகு என்பது போல் அவர் இரவும் பகலுமாக மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார். மேலும் அவர்களை திட்டுறதுக்கோ மற்ற புரிதலுக்கோ எந்த இதுவும் கிடையாது. நிச்சயம் வெல்வார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.